பன்னீர் மசேதார். நீங்கள் லக்ஷ்மி நீங்கள் பண்ண கிரேவியில் ஒரு நல்ல ஸ்மோக்கி ரெட் சில்லி ஃப்ளேவர், 10 காஞ்ச மிளகாவும் 10 காஷ்மீரி சில்லியும் சுடுதண்ணில் ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் பன்னீர் அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சு இது ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஊற வச்சுருக்க அந்த சில்லி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு இதை சில்லி பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம், பெரிய வெங்காயம் ஒரு 4, 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 3 தக்காளி வேக வச்சது, இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 இந்த மேஜிக் மசாலா இருக்குல்ல மேகி மேஜிக் மசாலா, அது ஒரு 2 பேக்கெட், அப்புறம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கசூரி மேத்தி இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான அவ்வளோதான் பன்னீர் மசேதா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு க்யூப் பட்டரோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.